நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்கு நமக்கு ஸ்தோத்திரம். பாதப்படியிலே சமர்ப்பிக்கிறோம். எடுபடாத நல்ல பங்கு உடைய பாதத்தில் உண்டு ஆண்டவரே. எங்களோடு கூட பேசுகிறவர் பரிசுத்த ஆவியானவர் நீர் மட்டும்தான் ஆண்டவரே. மனுஷனுடைய சத்தத்தை கேட்க நாங்கள் இங்கே வரவில்லை, தேவ ஆவியானவருடைய சத்தத்தை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக, உடைய வசனத்தை அனுப்புவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. என்னாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேவுக்காரரை கர்த்தர் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஃபஸ்ட்டு ஏற்படுத்தி இருக்கிறார். முதல்ல ஏற்படுத்தி இருக்கிறாரு. ஏற்படுத்தி இவர் தான் அனுப்பி வச்சிருக்கிறாரு. எங்கே அனுப்பி வச்சிருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, கானான் தேசத்துக்கு, இஸ்ரவேலுக்குள்ளே அனுப்புகிறார். ஃபஸ்ட்டு இவங்கள தான் அனுப்பி விடுறார். போய் இவங்களை அனுப்பு, இவங்க போய் தேசத்தை சுற்றி பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி. இதை போயிட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இவங்க சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, 10 பேர் துர்ச்செய்தியை பரப்பினார்கள்னு இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா 10 பேர் துர்ச்செய்தியை பரப்பினார்கள். அதற்கு பிறகு 2 பேர் மாத்திரம், காலேப் யோசுவா மாத்திரம் அவர்களுக்கு சாதகமாக பேசினார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த அனுப்பின ஆட்கள் போய் பார்த்துட்டு வந்து தேசத்தை பற்றினதான ஒரு நெகட்டிவான இம்ப்ரெஷனை கொடுக்குறாங்க. இப்படிலாம் இருக்குங்க, மோசமாக இருக்குது, நம்ம அங்கே போனால் அவ்வளோதான், அவங்க ராட்சதர்கள் இருக்கிறாங்க, ஜெயின்ஸ் இருக்கிறாங்க, நாம் அங்கே போனால் அவங்க நம்மளை சாகடிச்சிருவாங்க, நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம், இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. கர்த்தர் அனுப்பின ஆட்கள் ஏன் இப்படி சொன்னாங்க? வேவுக்காரர் இப்படி சொல்கிறதுக்கு என்ன காரணம்? வேவுக்காரர் அனுப்புனது கர்த்தர் தானா? ஆனால் வசனத்தில் வாசித்தா எப்படி இருக்குது, கர்த்தர் தான் அனுப்புனார்னு பக்காவாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் அப்படியே நீங்கள் பின்னாடி வாசிக்கிட்டே வாங்க, கர்த்தர் அனுப்புனாரா யார் அனுப்புனார்னு இருக்குது. வாசிங்க, உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 1:21 வாசிங்கள். நல்ல கவனிங்க. தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்தரித்துக்கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றேன். நல்ல கவனிங்க, இங்கே தான் விஷயமே இருக்குது. அப்பொழுது நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வந்து நமக்காக அந்த தேசத்தை சோதித்து பார்க்கவும், நாம் இன்ன வழியாக அதில் சென்று இன்ன பட்டணங்களுக்கு போகலாம் என்று நமக்கு மறு செய்தி கொண்டு வரவும் நமக்கு முன்பாக மனிதரை அனுப்புவோம் என்றீர்கள். கர்த்தர் அனுப்புனாருங்கிறது ரெண்டாவது. முதல்ல வேவுக்காரரை கேட்டது யாரு? இஸ்ரவேல் ஜனங்க தான் கேட்டிருக்கிறாங்க, போய் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் அனுப்பட்டுமா, ஒரு 12 பேரை அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதற்கு கர்த்தர் மோசேக்கு சம்மதம் கொடுத்துருக்கிறார். சரி, நீ ஒரு 12 பேரை அனுப்பி விடு அப்படின்னு சொல்கிறார். உண்மையிலேயே வேவுக்காரர் அவசியமா? வேவுக்காரர்கள் என்கிற இந்த ஸ்பை அப்படின்னு சொல்லக்கூடிய உளவுத்துறை அவசியமா? இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு நம்ம பேசலை, இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கும் அது பொருந்தோன்னா அவசியமா அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், இவர்கள் மற்றவர்களைப் போல தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு ஒரு ஸ்பைஸை வந்து இவங்க கேட்குறாங்க, உளவுத்துறைக்காரங்களை கேட்குறாங்க, வேவுக்காரரை கேட்குறாங்க. ஆனால் இவர்களை பொறுத்த வரைக்கும், இதுக்கு முன்னாடி வரைக்கும், கானானுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு முன்னாடி வரைக்கும் பெரிய பெரிய ராஜாக்களை இவங்க ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. பெரிய ராஜா, இன்னும் சொல்ல போனால் எகிப்து ஆரம்பிச்சிட்டாங்க. எகிப்தில் வந்து பார்வோனே ஜெயிச்சாச்சு, வல்லரசையே ஜெயிச்சாச்சு. ஓப்பனிங்கே வந்து அவங்க பெஸ்ட் டீமை ஜெயிச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் அதுக்கு கீழே உள்ளவங்க, அவங்கள ஒவ்வொருத்தரையாக ஜெயிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ இவங்க போக வேண்டிய டெஸ்டினேஷன் வந்துருச்சு, சேர வேண்டிய தேசம் வந்துருச்சு. இவ்வளோ தூரம் வேவுக்காரரே கிடையாது அவங்களுக்கு. இத்தனை இடத்துலையும் அவங்களுக்கு யார் கிடையாது? வேவுக்காரர் கிடையாது. எல்லா இடத்திலும் உன் தேவனாகிய கர்த்தர் ஒருத்தர் மட்டுமே கூட இருந்து ஜெயிக்க வைத்தார். ஏன் இவங்களுக்கு திடீர்னு கானானுக்கு போனவொன்னே வேவுக்காரரை அனுப்பணுன்ற எண்ணம் வருது, சுற்றி பார்க்கணுங்கிற எண்ணம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி தான் கர்த்தர் சொல்கிறாரு, மோசேயை பார்த்து நீ கானானுக்குள்ளே பிரவேசிக்க மாட்டாயின்னு சொல்கிறாரு. கானானுக்குள்ளே பிரவேசிக்க மாட்டாயின்னு சொன்ன உடனே மோசேக்கும் இது நல்லா படுது. நம்மளும் போல, நம்ம இருந்தோம்னா நம்ம கூட போவோம், நம்ம கூட போனோம்னா என்ன செய்யலாம், அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு எதையாவது சொல்லுவோம். ஆனால் என்ன நடந்துச்சு,
நானும் போக போகிறதில்ல, இவனுங்க போக போகிறாங்க, யோசுவாவை அனுப்ப போகிறோம், அவனும் புது பையன். எதுக்கும் ஒரு தடவை நம்ம என்ன பண்ணிப்போம், தேசத்தை செக் பண்ணிட்டு அனுப்புவோம். ஏன்னா மோசே எகிப்தில் வாக்கில் வல்லவர்ல, அவர் சகல கலைகளிலும் கற்று தேர்ந்தவர்ல. 120வது வயசில் எக்ஸ்பீரியன்ஸ் பேசுது. 120வது வயசில் என்ன வருது, எக்ஸ்பீரியன்ஸ் பேசுது. ஏன், நான் உள்ளே போக போகிற தேசத்தில் இது வரைக்கும் நடத்திக்கிட்டு வந்தால் நான் போக போகிறதில்ல. அதனால் இப்போ இவங்க தனியாக போக போகிறாங்க. நடத்த போகிற ஆள் கூட யாருன்னு கேட்டிங்கன்னா புது பையன் ஒருத்தர் நடத்துகிறான், யோசுவான்னு ஒருத்தர். அவரே ரொம்ப பயந்துக்கிட்டு வேற இருக்கிறாரு. அவர் போக போகிறாரு. இப்போ இந்த வார்த்தை இவர்கள் கேட்டது, எங்களுக்கு ஒரு வேவுக்காரரை கொடுங்க, ஒரு 12 பேர் போய் ஃபஸ்ட்டு செக் பண்ணிட்டு வந்துப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டது மோசேக்கு எப்படிப்பட்டதான்? பரவாயில்ல, இது ஒரு நல்ல ஐடியா தான். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வீழ்ச்சி. ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வீழ்ச்சி இங்கே தான் தொடங்குது. இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்தது உன் தேவனாகிய கர்த்தர். உனக்கு முன்பாக கடந்து போனது உன் தேவனாகிய கர்த்தர். உனக்காக யுத்தம் பண்ணது உன் தேவனாகிய கர்த்தர். இதுவரைக்கும் நீ போன ராஜாக்கள் யாரையாவது நீ சோதிச்சு பார்த்துருக்கிறியா? எந்த இடத்திலாவது நீ அதை பற்றி விசாரிச்சியா? அந்த தேசம் எப்படின்னு கேட்டீங்களா? ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லும் பொழுது விசுவாசத்தோடு கூட உள்ள இறங்கும் போது காணாமல் நம்பப்படும் மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயமும். கர்த்தர் சொல்லிட்டாரு, இறங்க வேண்டியது, அவ்வளோதான். போய்கிட்டே இருக்க வேண்டியது. கர்த்தர் ஜெயிச்ச வெற்றி கொடுத்துக்கிட்டே போவார். நீ போயிட்டே இருக்க வேண்டியது தான். எப்போ உனக்கு ஒரு இடத்தை சோதிச்சு பார்க்கணும், அந்த வசனத்தை வாசிங்களேன், 22வது வசனத்தை வாசிங்க திருப்பியும். அப்பொழுது நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல நமக்காக அந்த தேசத்தை, ஏன் தேசத்தை சோதிச்சு பார்க்கணும்? தேசத்தில் என்ன சோதிக்கிறதுக்கு இருக்குது? இவங்க போய் யாருக்கிட்ட சொல்றாங்கன்னா மோசே கிட்ட சொல்றாங்க, சோதித்து பார்க்கவும். மோசையை கூப்பிடும் போதே கர்த்தர் என்ன சொல்லி கூப்பிட்டாரு? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். கூப்பிடும் போதே உனக்கு எல்லாத்தையும் சொல்லி தான் கூப்பிட்டுருக்கிறார். அந்த தேசத்துல யார் இருப்பா, அந்த தேசம் எப்படிப்பட்டது, அதனுடைய ஆசீர்வாதம் என்ன, எல்லாவற்றையும் சொல்லித்தான் கர்த்தர் உன்னை கூப்பிட்டாரு. கூப்பிட்ட இப்போ உனக்கு 40 வருஷத்துல திடீர்னு என்ன தோணுது? தேசத்தை சோதித்து பார்க்கவும். தேசம் எப்படி இருக்கும், ஜனங்க எப்படி இருப்பாங்க, யார் யாரெல்லாம் இருப்பாங்க. உங்களை ஒரு அழைப்பு கர்த்தர் கொடுக்கும்போது அந்த அழைப்பிலே கர்த்தர் எல்லாவற்றையும் நியமித்து வைத்திருக்கிறார். உங்களை கூப்பிடும் போதே கர்த்தர் அந்த அழைப்புக்கான ஆசீர்வாதத்தை வைத்து தான் கூப்பிட்டார். உங்களை கூப்பிடும் போதே அதில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் வழியை தயார் பண்ணிட்டு தான் கர்த்தர் கூப்பிட்டார். நீங்கள் போகிற கானான் பிரயாணத்தில், பரம கானான் பிரயாணத்தில் பிரச்சனை இருக்காது என்று கர்த்தர் சொல்லவில்லை, உபத்திரவம் இருக்காது என்று சொல்லலை. வழியில் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் உங்களுக்கு சொன்ன ஆண்டவர் என்ன சொன்னார்? உன்னை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் சேர்ப்பேன் என்று சொல்லி தான் கர்த்தர் அழைத்தார். நலமும் விசாலமான தேசத்தில் போய் சேர்ப்பேன். ஏன் திடீர்னு உங்களுக்கு சந்தேகம் வருது? நிறைய பேருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இதான் பிரச்சனை. இயேசுவை ஏற்றுக்கொண்டு வரும்போது எல்லாவற்றையும் விட்டு விட்டு வருகிறோம், ஊழியத்துக்கு வரும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு வரோம். ஆனால் வந்த பிறகு நிறைய அவிசுவாசம். இது என்னவாய் முடியுமோ, எங்கே போய் முடியுமோ, எப்படி முடியுமோ. உங்களை இன்னைக்கு இல்லை, என்னைக்கு கர்த்தர் கையில் கரம் பிடிச்சாரோ அன்னைக்கே கர்த்தர் எல்லா ஆசீர்வாதங்களையும் நியமித்து வச்சு தான் கூப்பிட்டுருக்கிறார். வழியில் சாகடிக்கிறதுக்கு கர்த்தர் கூப்பிடலை, கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு தான் கர்த்தர் கூப்பிட்டு இருக்கிறார். நடுவில் நிறைய பேருக்கு சந்தேகம், இது எப்படி முடியும், இது என்னவாய் போகும். இப்படி நினைத்த யாருமே முழுமையாய் போய் சேர்ந்ததில்லை தேசத்துக்கு. பாதியிலே முடிச்சுட்டாங்க கதையை. ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அவிசுவாசம். ஆனால் ஆண்டவர் கேட்குறாரு, ஏன் அவிசுவாசப்பட்டீர்கள்? விசுவாசத்தில் எது வரைக்கும் நீங்கள் நான் உங்களோடு கூட போராடி கொண்டு இருப்பேன்றார் ஆண்டவர். பொறுமையாக இருப்பேங்கிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படித்தான். நல்ல ஓட்டத்தை தொடங்குறாங்க, நல்ல ஆசீர்வாதத்தோடு கூட தான் தொடங்குறாங்க, ஊழியத்தை தொடங்குறாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடங்குறாங்க. ஆனால் பாதிக்கு மேலே அவங்களுக்கு ஒரு அவிசுவாசம் வந்துடுது. எதிரிகள் தேசத்தெல்லாம் ஆண்டவர் ஜெயிச்சு கொடுத்துட்டாரு. உனக்கு கொடுப்பேங்கிற தேசத்தில் அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு.
இது வரைக்கும் போன எந்த தேசத்தையும் கர்த்தர் கொடுப்பேன்னு சொல்லலை. அதெல்லாம் கர்த்தருக்கு இவங்க வேவுக்காரரையே அனுப்பலை. எங்க சந்தேகம் வருது? இவங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு தத்தம் பண்ணின தேசத்தின் மேல் அவர்களுக்கு என்ன வருது? சந்தேகம் வருது. அதோட அர்த்தம் என்னன்னா, சொன்ன கர்த்தர் அந்த வாக்கு தத்தத்தின் மேலேயே இவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அந்த தேசம் எப்படி இருக்கும் சோதிச்சு பார்க்கலாம். நான் எப்பவும் நான் வச்சிருக்கிற ஒரு விஷயம், நம்முடைய அறிவை கொஞ்சம் யூஸ் பண்ணாமல் இருந்தாலே நல்லது. பல நேரங்களில் நம்ம அறிவை என்ன செய்யக்கூடாது? யூஸ் பண்ணக்கூடாது. கர்த்தர் நம்மக்கிட்ட கேட்ட ஒரே ஒரு காரியம், தயவு செஞ்சு சும்மா இருங்க. நீங்கள் எப்பவும் பிரச்சனையை கிரிட்டிக்கல் ஆக்கியே விட்டுறீங்கிறார் ஆண்டவர். நீங்கள் சும்மா இருங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நம்மால் முடியாத ஒரு விஷயம் என்னது? சும்மா இருக்கிறது. எதையாவது குழப்பிக்கிட்டே இருக்கிறது, எதையாவது செய்யறது. ஆண்டவர் எல்லாத்தையும் நேர்த்தியாக சார்ட் போட்டு கிராஃப் போட்டு முடிவுக்கு வரைக்கும் உனக்கும் எனக்கும் என்னன்றதுல தெளிவாக வச்சுட்டு தான் கர்த்தர் உங்களை என்னையும் கூப்பிட்டார். அவர் இன்னைக்கு நேத்தா கூப்பிட்டாரு, உலக தோற்றம் முதல் உங்களை என்னையும் அழைச்சி நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கிறார். அப்போ உங்களுக்கு எனக்கும் உள்ளதில் எந்த மாறுபாடும் வரப்போகிறதே இல்லை. நடுவில் நமக்கு வர இந்த அவிசுவாசம் இருக்குது பாருங்க. நிறைய காரியம் நம்ம போய் சோதிச்சு பார்ப்போம், எப்படி இருக்கு தேசம் பார்ப்போம், கர்த்தர் சொன்னது எப்படி இருக்கு பார்ப்போம். எப்போ உங்களுக்கு அந்த அவிசுவாசம் வருதோ அப்போவே உங்கள் ஓட்டத்தில் பல இடங்களில் தடங்கள் வரும், பல இடங்களில் உங்களுடைய ஓட்டம் முடிஞ்சு போகும். உனக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டாருன்னா, சொன்ன ஆண்டவர் ஒரு நாளும் தூங்கவே மாட்டார். கேட்ட நாம கூட தூங்கிடுவோம், தேவன் தூங்கவே மாட்டார். அதை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் நம்ம கூடயே தான் இருப்பார். ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்மக்கிட்ட சொல்லிடுவார், உனக்கு நான் செய்வேன், தேசத்தை கொடுப்பேன், அல்லது எது வேணா. இப்போ கூட இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். கர்த்தர் சொல்லிட்டார்னா அதை செஞ்சு முடிக்காமல் விடவே மாட்டார். நடுவில் நம்ம கூட என்ன செஞ்சிடக்கூடாது. நான் எப்பவும் ஒரு உதாரணம் சொல்லுவேன் அடிக்கடி. ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். கர்த்தர் வீடு கொடுப்பேன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, கர்த்தர் என்ன பண்ணிடுவார்? வீடு கொடுத்துருவார். நான் சொல்கிறது ஒரு உதாரணத்துக்கு. வீடு கொடுப்பாரான்னு கேட்காதீங்க. வீடு கொடுக்குறேன்னு சொன்னார்னா கர்த்தர் என்ன பண்ணிடுவார்? கண்டிப்பாக உங்களுக்கு வீடு கொடுத்துருவாரு. நடுவில் போய் லோன் போட்டால் என்ன ஆகும், இஎம்ஐ கட்டினா என்ன ஆகும், முன்பணம் எவ்வளோ கட்டணும், மாதம் மாதம். அப்போது ஏன் நீங்கள் போய் இதெல்லாம் செய்கிறீங்கன்னு கேட்டால் அடுத்த வார்த்தை சொல்லுவாங்க, நம்ம சும்மாவே இருந்த ஆண்டவர் செய்வாரா? நம்மளும் ஏதாவது என்ன செய்யணும், முயற்சி எடுக்கணும். ஆண்டவர் சொல்கிறார், தயவு செஞ்சு எடுக்காத, நீ தயவு செஞ்சு அந்த வேலையை மட்டும் செய்யாத, நீ சும்மா இரு. உனக்கு தர வேண்டியதை எல்லாத்தையும் என்ன பண்ணி வச்சுருக்கிறேன்? ரெடி பண்ணி வச்சிருக்கிற. அது வேலையாக இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், அல்லது ஆசீர்வாதமாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், கர்த்தர் நிர்ணயம் பண்ணி வச்சது அதினதின் காலத்தில் தானாய் வந்து சேரும். அதுக்கு ஆண்டவர் அதுக்கு ஒரு டைம் வச்சிருக்கிறாரு. முதலாவது இவங்க பண்ண தப்பு என்ன செய்கிறாங்க, நம்ம தேசத்தை என்ன பண்ணுமா, சோதிச்சு பார்க்கணும். போய் நம்ம சோதிச்சு பார்க்கணும், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், தேசத்தை பார்க்கலாம். இதில் பார்த்ததுனால வந்த விளைவு என்ன? பயந்துட்டான். ஏன்? அங்கே இருக்கிறவன்லாம் எப்படி இருக்கிறான்? ராட்சசன் போல இருக்கிறான், அப்படி இருக்கான். பின்ன கர்த்தர் உனக்கு கொடுக்குற தேசம் சொன்னது சாதாரண தேசமா? அதாவது ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பாருங்கள், அந்த ஏடிஎம் மிஷின் எல்லாம் பணம் கொண்டு போய் போடுறாங்க. மிஷினில் பணம் வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஃபில் பண்ண கொண்டு போகிற ஆட்களை பார்த்துருக்கீங்களா? அந்த ஆள் எப்படி இருப்பார்? பயங்கரமாக ஜெய்ஜாண்டிக்காக கையில் துப்பாக்கியோட ஒரு பெரிய வேனில், அந்த வேனை சுற்றி என்ன பண்ணியிருக்கோம், வேலி மாதிரி அடித்து கிரில்லெல்லாம் போட்டு, அந்த பணம் நிறையா இருக்கிறதுனால அதுக்கு அவ்வளோ ஒரு பாதுகாப்பு. இப்போ அதுவே பிரதமர் வராருன்னா பாதுகாப்பு எப்படி இருக்கும்? இன்னும் கொஞ்சம் ஹை லெவல் பாதுகாப்பு. இப்போ அமெரிக்க ஜனாதிபதி வராருன்னா அது அதை விட ஹை லெவல் பாதுகாப்பு. எதுக்கு சொல்கிறேன்? பெரிய விஷயம் கொஞ்சம் வேல்யூ கூட கூட பாதுகாப்பு எப்படி இருக்கும்? கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதுவே நீங்கள் நம்ம வீட்டு வாசலில் இருக்கிற வாட்ச்மேன் பார்த்துருக்கீங்களா? சில வீடுகளெல்லாம் வாசலில் போனோம்னா வாட்ச்மேன் படுத்திருப்பார், பாவம் போல இருக்கும். திருடனே அவர் அடிக்க மாட்டார். ஏன்னா அந்த வீடு அவ்வளோதான், அவ்வளோத்துக்கு தான் அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு. அதுவே கொஞ்சம் பெரிய ஏடிஎம் மிஷின், அதுக்கு பாதுகாப்பு ஜாஸ்தி. இந்திய பிரதமர்னா பாதுகாப்பு ஜாஸ்தி, அமெரிக்க ஜனாதிபதி இன்னும் ஜாஸ்தி. ஏன்னா வேல்யூ கூட கூட பாதுகாப்பு கூடுது. கானான் தேசம் இருக்கிறதுலயே நம்பர் 1 தேசம். அப்போ உள்ள பாதுகாக்கிறவன் தான் பாதுகாக்கிறவன். இவன் வர வரைக்கும் அவன் தான் அதை பாதுகாக்கணும். அந்த தேசத்தை வேற எவனும் எடுக்காதபடி. அதனால தான் அவன் யோசுவா சொல்றான், அவர்களை காத்த நிழல் விலகி போயிற்று. ஏன்? இது வரைக்கும் அதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஆண்டவர்
யாரை வாட்ச்மேனாக போட்டால் நல்லா பார்த்துமா அந்த தேசத்தை இவனுங்க வர வரைக்கும் தெரியும். யாரும் அதை திருடாமல் கொள்ளாமல் பார்த்துக்கிறதுக்கு ஒரு ராட்சசம் வேணும், ஜெயிண்ட் வேணும். நல்ல ஜெயிண்ட்டை போட்டு வச்சிருக்கிறார் வாட்ச்மேனா. இவன் போனால் அவன் போயிடுவான். இவன் உள்ளே போகிற வரைக்கும் கத்தர் வச்சிருப்பான். இவன் யாரை போய் பார்த்துட்டான். சில நேரத்தில் ஆண்டவர் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். நீ போகாமல் இருந்தீங்க, அதை பற்றிலாம் வேவு பார்க்காம இருந்து ஆண்டவர் சொல்லும் போது உள்ளே போனீங்கன்னா கர்த்தரே எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுத்துருவார். நாம் முன்னாடி போய் சில ஆட்கள் இருக்கிறாங்க, ஆண்டவர் சொல்வார் நான் உனக்கு எல்லாம் செய்கிறேன்னு. இவன் உட்காந்து ஒரு பட்ஜெட் போடுவான். உன் மகளுக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறேன்னு கர்த்தர் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, பண்ணி கொடுத்துட்டு போகிறாரு. அவர் பண்ணி செஞ்சுட்டு போகிறாரு. இவன் முன்னாடியே உட்காந்து என்ன பண்ணுவான், ஒரு பட்ஜெட் ஒன்று போடுவான். சில நேரத்தில் ஆண்டவர் இந்த கணக்கு போடாதேங்கிறார், விட்டுரு. ஏன் உனக்கு கொடுக்கறது 20 லட்சமோ 2 கோடியோ 20 கோடியோ 200 கோடியோ, பரலோகம் சொன்னது நடக்கும் அளவும் பரலோகம் அதை செய்து முடிக்கும். நீ முன்னாடி போய் பார்த்து இந்த ஜெய்ஜாண்டிக்கா இருக்கிறத பார்த்தோன்னா பயம் வந்துடுது. ஐயோ இதெல்லாம் எப்படி நடக்கும், இதெல்லாம் நடக்குமா? நடக்கும். சொன்னது கர்த்தர். உனக்கு எனக்கு இந்த வேலை இல்லை, போய் வேவு பார்க்குற வேலை நம்மளது இல்லை. சோதிச்சு பார்த்து கரெக்ட் பண்ணிட்டு உலகத்தான் கரெக்டாக சொல்லுவான். அதெல்லாம் கணக்கு பார்க்காம செய்யக்கூடாதுங்க. எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு போடணுங்க. அது மனுஷ அறிவு. தேவனுடைய மனுஷன் நடத்தப்படுகிற மனுஷன் அவன் பூமிக்கு இருக்கிற பிரச்சனையை பார்க்க மாட்டான். அது எத்தனை கோடின்னு அவனுக்கு கவலையே இல்லை. எனக்கு ஒருத்தர் சொல்லிட்டாரு, வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு, சொன்னவர் நிறைவேறும் அளவும் என்னை ஒரு நாளும் கை விடவே மாட்டார். அது சொல்ற அன்னைக்கு அதான் எனக்கு ஆண்டவர் ஒரு நாள் சொல்லி கொடுத்தாரு. எப்பவுமே காசு கேட்காத ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கக்கூடாது, காசு கேட்கவே கூடாது. அந்த காசை வச்சு என்ன வாங்க போறீங்களோ அதை தான் கேட்கணும். புரியுதா? இன்னைக்கு நிறைய பேர் பண்ற தப்பு அதுதான். இவங்களா ஒரு பட்ஜெட்டை போட்டு இவங்களா சோதிச்சு பார்த்து இதை கொடுங்க ஆண்டவரே போதும், அதை கொடுங்க ஆண்டவரே. நமக்கு கேட்க வேற தெரியாது. பிரச்சனையா தான். ஒழுங்காவும் கேட்க தெரியாது. எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாதுன்னு தெரியாது. கேட்டு வச்சு கேட்கும் போதே இது மாதிரி கொடுங்கங்கிறான். அது மாதிரியெல்லாம் நமக்கு வேணாம். நமக்குன்னு ஒரு மாதிரி இருக்கும். கர்த்தர் அதை கொடுத்துட்டு போவார். இல்லை அவன் கேட்கறத அப்படி கேட்குறான், ஆண்டவரை எனக்கு இந்த மாதிரி கொடுங்க. ஆண்டவர் சொன்னா நான் உனக்கு வேற மாதிரி வச்சுருக்கேன், அந்த மாதிரி தரேன். ஆண்டவர்கிட்ட எப்பவுமே சொல்கிறேன், உங்களுக்கு ஒன்று காரியம் சொல்லிட்டாரா, அதை பற்றின ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். அது நடக்கும், எவ்வளவு ஆனாலும் நடக்கும். சிலர் செல்லும்போது என்கிட்ட சொல்லுவாங்க, சர்ச்சு ஆண்டவர் கரெக்டாக சொல்லிட்டாரு, இடம்லாம் இருக்குது, பட்ஜெட் போட்டவங்க 50 லட்சம் ஆகுது. ஏன் சொல்லிட்டு ஆண்டவருக்கு 50 லட்சம் பெரிய விஷயமா? 50 லட்சம் என்ன 55 லட்சம் என்ன, அதுக்கு என்ன வேணும்? செங்கல் வேணும், ஜல்லி வேணும், அதுக்கெல்லாம் ஆள் அனுப்பி விடுவார். அது பாட்டுன்னு வரும், கட்டுவாங்க. நீங்கள் ஏன் அதை போட்டு மண்டையில் குழப்பிக்கிறீங்க? நீங்கள் நம்பிதான் படுத்துங்க. சொன்னவருக்கு தானே நிறைவேற்றணுன்ற கவலை இருக்குது. நமக்கு என்ன? நான் எப்பவும் நினைப்பேன், அவர் சொல்லிட்டாரா பிரச்சனை இனிமேட்டு அவருது. சொல்கிற வரைக்கும் தான் பிரச்சனை நம்மளுது. சொல்கிற வரைக்கும் ஆண்டவரே இது நடக்குமா நடக்குமா. எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம கொஞ்சம் அசைச்சிருவோம். அவரை காலை கையை பிடிச்சி அழுது கிழுது ராத்திரியெல்லாம் ஜோம் பண்ணி கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருவார், நான் உனக்கு தருகிறேன்னு. அதுக்கப்புறம் தூங்கிடணும். ஏன்? அதான் அவர் சொல்லிட்டாரே, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. ஆண்டவர் வந்து வாக்கு வாங்குற வரைக்கும் தான் பயம் இருக்கணும். வாங்கிட்டோம் நிம்மதி வந்துடணும். ஏன்னா சொன்ன ஆண்டவர் மாற்றவே மாட்டார், 100% செய்து முடிப்பார். அல்லேலூயா. ரெண்டாவது, இவங்க ஏன் தேசத்தை சுற்றி பார்க்கணும்னு நினைச்சாங்க? வாசிங்க அதே வசனத்தை 22 திருப்பி வாசிங்க. அப்பொழுது நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நமக்காக அந்த தேசத்தை சோதித்து பார்க்கவும், நாம் இன்ன வழியாக அதில் சென்று இன்ன பட்டணங்களுக்கு போகலாம் என்று நமக்கு மறு செய்தி கொண்டு வரவும், நமக்கு முன்பாக மனிதரை அனுப்புவோம் என்றீர்கள். மறு செய்தி கொண்டு வரணுமா? கொண்டு வந்தாமல்ல மறு செய்தி. இவங்க கேட்டு அமைச்சது என்னது? நமக்கு மறு செய்தி கொண்டு வரணும். ஆனால் மறு செய்தி கொடுக்குற ஆள் யார் தெரியுமா நமக்கு? வாசிங்க 91 சங்கீதம் 15வது வசனம் வாசிங்க. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவா. இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த சங்கீதம் யாருது தெரியுமா? இந்த சங்கீதம் யாருது? நம்ம பொறுத்த வரைக்கும் சங்கீதனாலே யாருது? தாவீது. அதுக்கு தாவீதுக்கு ஒரு கிரெடிட்டு. எவன் பாடினாலும் தாவீது சங்கீதம் யாருது தான். நம்ம மேலேயும் படிக்க மாட்டோம், கீழேயும் படிக்க மாட்டோம், இல்லையா? நம்மளை பொறுத்த வரைக்கும் சங்கீதம் முழுக்க யாருது? தாவீது. அதில் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க சங்கீதம். 90 சங்கீதம் யாருது? அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இது அதனுடைய தொடர்ச்சியாக தான் இருக்குதாம்மா. 91 சங்கீதமும் யாருது தானாம்மா? மோசேயின் சங்கீதம். அதனால தான் மேலே தாவீதின் சங்கீதம் அது போடலையாம். தாவீதின் சங்கீதமாக இருந்தால், ஆசாப்பின் சங்கீதமாக இருந்தால் அங்கே போட்டிருப்பாங்களாம். ஒரு
இதில் போட்டிருக்கிறாங்க. இந்த சங்கீதம் யாரதா தான் இருக்கக்கூடும், 100% போடலை, இருக்கக்கூடும். யாரதா தான் இருக்குமா? மோசையின் சங்கீதமாக தான் இருக்கக்கூடும். ஏன்னா 90ஆம் சங்கீதத்தினுடைய தொடர்ச்சியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த வசனத்தை ஒருவேளை மோசே சொல்லியிருந்தா, திருப்பி வாசிங்க பார்ப்போம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். மறு உத்தரவு இது கர்த்தர் யார்கிட்ட சொல்லியிருக்கணும்? இப்போ மோசே கிட்ட சொல்லியிருக்கணும். இந்த மோசே தான் இப்போ எதுக்கு அனுப்புகிறாரு? மறு உத்தரவு கொண்டு வரதுக்கு மனுஷனை அனுப்புகிறாரு. மறு உத்தரவு கொண்டு வரதுக்கு ஆள் அனுப்பி விடுறாரு. நமக்கு எப்பவுமே மறு உத்தரவு கொடுக்கிறவர் கர்த்தராக மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா அவர் மட்டும்தான் பாசிட்டிவாக பேசுகிறவர். பாசிட்டிவாக பேசுறதுக்கு நமக்கு தேவையான கரெக்டாக சொல்லி நம்மளை தேத்தி அனுப்புறதுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவர் யாருன்னா ஆண்டவர் மட்டும்தான். நம்ம பல நேரத்தில் யாரை போய் கேட்டுக்கிட்டு இருப்போம் தெரியுமா? நம்மக்கிட்ட தான் ஒரு பழக்கம் இருக்குது. சர்ச்சு கட்ட போகிறோம்னா சர்ச்சில் இருக்கிற இன்ஜினியர்கிட்ட போயிடுவோம். அவர்கிட்ட போய் கேட்டோம்னா நமக்கு என்ன சொல்லுவார்? கரெக்டாக ஒன்று சொல்லுவார். அதுவே ஆடிட்டிங் இந்த மாதிரி இருந்தால் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆடிட்டர் யாராவது ஒருத்தர்கிட்ட போய் கேட்போம், சர்ச்சில் உள்ளவர்கிட்ட, நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் இது என்ன ஆகும், எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி. நான் எப்பவும் ஒரு விஷயத்தை வச்சுருக்கிறேன், மனுஷங்கிட்ட ரெண்டாவது தான் சொல்லணும், கர்த்தர்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லணும். கர்த்தர்கிட்ட சொல்லிட்டு தான் யார்கிட்ட போகணும்? மனுஷங்கிட்ட போகணும். கர்த்தர்கிட்ட சொல்லாமல் மனுஷங்கிட்ட போகக்கூடாது. இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்ம மறு உத்தரவுக்கு யாரை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்? கர்த்தர் இவ்வளோ வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு, பைபிளில் இவ்வளோ வசனங்களை கொடுத்துருக்கிறாரு. இப்போவும் கர்த்தர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறாரு, பேசுகிறாரு. நீங்கள் கேட்டிங்கன்னா பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறாரு. ஆனால் இப்போ கூட நம்ம இருதயம் யாரை தேடு தெரியுமா? நீங்கள் போய் நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பார், இல்லை வெளியே வாங்க, ஒரு சமாதானம் இருக்கும். ஆனாலும் இருதயம் யாரை தேடும்? யாராவது ஒருத்தர் நமக்கு ஆறுதலாக 4 வார்த்தை சொன்னால் நல்லா இருக்குமே. இதுதான் மனுஷ இயல்பு. மனுஷனுடைய இயல்பு இதுதான். தேடினா நல்லா இருக்குமே, கொஞ்சம் ஆறுதலாக சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, மறு உத்தரவு நான் கொடுக்கறது தான் உனக்கு கரெக்டு. வேற எவன் கொடுத்தாலும் அதில் என்ன இருக்கும்? ஒரு துர்ச்செய்தி கண்டிப்பாக இருக்கும், இல்லை ஒரு நெகட்டிவிட்டி அதில் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனுஷன் பாவம் செஞ்ச பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் சாப்பிட்ட பழம் நன்மை தீமை அறியத்தக்க கனி. ஸோ அந்த பழத்தில் தீமை கண்டிப்பாக கொஞ்சம் இருக்கு, நன்மையும் கொஞ்சம். இது மனுஷனுக்கு பொருந்தும். அவனுடைய மேடே அப்படித்தான். அவனுடைய கண்டுபிடிக்கிற பொருளாக இருக்கட்டும், அவன் கொடுக்குற ஆலோசனையாக இருக்கட்டும், அவன் உருவாக்குறது எதுவாக இருக்கட்டும், அதில் நன்மையும் இருக்கும், ஒரு தீமையும் இருக்கும். நம்ம எப்பவுமே அதில் இருக்கிற நன்மையை மட்டும்தான் பார்ப்போம், அதில் இருக்கிற தீமையை பார்க்க மாட்டோம். இப்போ ஒரு செல்ஃபோன் இருக்குது, செல்ஃபோனை வாங்கும் போதே நம்ம அதில் இருக்கிற நன்மையை மட்டும்தான் பார்க்குறோம். இத்தனை பிக்சல் கேமரா இருக்குது, இவ்வளோ இருக்குது, இவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது, எல்லாம் பார்க்குறோம். அது உள்ள தீமையும் இருக்குது, ரேடியேஷன் இருக்குது, பாதிப்பு இருக்குது, ஏதோ குறைஞ்ச அளவு ரேடியேஷன் அது இருக்கும். இந்த தீமையை பார்த்தா நம்ம செல்ஃபோன் யூஸ் பண்ணவே மாட்டோம். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் இருக்குது. மனுஷன் கண்டுபிடிக்கிற எல்லாத்துலையும் நீங்கள் போய் பிபிக்கு மாத்திரை போடுங்க, அதில் ஒரு சைடு எஃபெக்ட்னு ஒன்று இருக்கும். அவன் சொல்லுவான் சைடு எஃபெக்டே. ஆமாம், சைடு எஃபெக்ட் இல்லாமல் மனுஷனால் எதையும் கண்டுபிடிக்கவே முடியாது, சான்ஸே கிடையாது. ஏன்னா மனுஷனுடைய அமைப்பே அப்படித்தான், நன்மையும் தீமையும். அப்போ நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை எந்த மனுஷங்கிட்ட போனீங்கனாலும் அவன் சொல்கிறதுல ஒரு நன்மை இருக்கும், இல்லாமல் இருக்காது. அதோடு கூட இன்னொன்று என்ன இருக்கும்? தீமை இருக்கும். நமக்கு அந்த தீமை கண்ணுக்கு தெரியாது, நன்மை மட்டும்தான் தெரியும். கர்த்தருக்கு நன்மையும் தெரியும், அதில் இருக்கிற தீமையும் தெரியும். அதனால் அவர் ஃபஸ்ட்டே என்ன சொல்லுவார்? அந்த தீமையை உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுவார். பழம் சாப்பிட்டா நீ சாகவே சாவாய், ஏன்னா அந்த பழத்தில் மரணம் இருக்குது அப்படின்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. ஆனால் அந்த பழத்தில் ஒரு நன்மையும் இருக்குது. என்ன இருக்குது? பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறது, அறிவை கொடுக்குதாமா, புத்தியை தெளிவிக்கிறது. இப்போ பிசாசு எதை சொன்னா? அந்த விஷயத்தை சொன்னா, நன்மையை சொன்னா, தீமையை சொல்லலை. கர்த்தர் நன்மையை சொல்லலை, எதை சொன்னார்? தீமையை சொல்கிறார். ஏன் அப்படின்னா நன்மையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது வந்தால் நன்மை. அதை ஏற்றுக்கொண்டால் நன்மை தானே, அதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் தீமையை தான் கண்டிப்பாக எச்சரிக்கணும். 100 feet ரோடு இருக்குது, ஹைவேஸில் நீங்கள் போகிறீங்க, நடுவில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அங்கே என்ன பண்ணணும்? ஒரு போர்டு வைக்கணும், ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, பொறுமையாக செல்லவும், இல்லைன்னா ஆக்சிடென்ட் ஆகிடும்.
அதே நேரத்தில் ரோடு நல்லா இருக்கு, 110 நீங்கள் போகலாம், 100 போகலான்னு வச்சுக்கோங்க. அங்கே போர்டு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரோடு நல்லா இருக்கு, வேகமாக போங்க அப்படின்னு அவசியம் இல்லை. அந்த ரோடு நல்லா இருந்தால் நம்மளே என்ன பண்ண போகிறோம்? வேகமாக தான் போக போகிறோம். ஒரு காஷன் எதுக்கு கொடுக்கணும்? தீமை இருந்தால் காஷன் கொடுக்கணும், தப்பு இருந்தால் காஷன் கொடுக்கணும், எச்சரிப்பு. அப்போ எப்போ கொடுக்கணும்? தீமை இருந்தால். பிசாசு எப்பவுமே தீமையை சொல்ல மாட்டான். மனுஷன் பழத்தை சாப்பிட்டதுனால நன்மையும் தீமையும் கலந்தவன். எந்த மனுஷனுடைய ஆலோசனையிலும், யார் வேணா இருக்கட்டும், நீங்கள் மிகப்பெரியதான பயங்கர டிகிரி எல்லாம் முடிச்சு ஆலோசனை கொடுக்குற ஆளாக இருக்கட்டும், அந்த ஆள் கொடுக்குற ஆலோசனை அற்புதமாக இருக்கும் 90%. அதில் இருக்கிற 10% தீமையை அந்த ஆள் சொல்ல மாட்டார், இல்லைன்னா அந்த ஆளுக்கே தெரியாது. நீங்கள் எவ்வளோ பாருங்க, அவங்க சொல்லுவாங்க, அவர் தாங்க, அவர் சிஇஓங்க, அவர் அவ்வளோ ஆலோசனை கொடுத்தார், அவர் சொன்னபடி தான் ஆரம்பித்தோம், ஆனால் சின்ன பிரச்சனை இதில் வந்துருச்சு, அவருக்கே தெரியாது. அதுதான் பிரச்சனை. ஏன்னா நம்ம மேனுஃபேக்சர்லேயே இந்த தீமை கலந்துருக்குது. மனுஷன் நமக்கு மறு உத்தரவு எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. பல நேரத்தில் கர்த்தர் என்ன சொல்லிடுவார் தெரியுமா? அவங்க கொடுக்குற ஆட்கள் பயங்கர முக்கியமான ஆட்களாக இருப்பாங்க, நல்ல ஞானம் உள்ளவங்களாக இருப்பாங்க. அவங்க பேசி முடித்த உடனே கர்த்தர் சொல்வார், அதை தூக்கி கொஞ்சம் ஓரமாக வச்சிரு அப்படிம்பார். லிட்ரலாக சொல்வார், இந்த ஆலோசனை உனக்கு இல்லைம்பார். ஏன்? அவங்க படிப்பில், அவங்களுடைய பிஸ்னஸில், அவங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க அற்புதமான ஆலோசனை கொடுப்பாங்க. ஆனால் அது எனக்குரியதாங்கிறது தான் முக்கியம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அந்த ஆலோசனை எனக்குரியதா, கர்த்தர் எனக்கு வச்சதான் தான் நீங்கள் பார்க்கணும். எல்லா ஆலோசனையும் நல்ல ஆலோசனை தான், ஆனால் எனக்குரியதுன்னு ஒன்று இருக்குது. தாவீது முன்னாடி போய் சண்டை போடணுன்னு ஒரு காலம் இருக்குது, பின்னாடி போய் சண்டை போடணுன்னு ஒரு காலம் இருக்குது. யார் ஆலோசனை கேட்டாலும் முன்னாடி போய் சொல்லுவான். நீங்கள் தான் போன தடவை முன்னாடி போட்டு சண்டை போட்டு ஜெயிச்சிட்டீங்களே, முன்பக்க வழியாக போங்க தாவீது. கர்த்தர் சொல்வார், இப்போ பின்பக்க வழியாக போ. ஏன் ஆண்டவரை பின்பக்க வழியா? நான் சொல்கிறேன், நீ செய், பின்னாடி போ, அவ்வளோதான். நீ போன தடவை முன்பக்கம் போனால் என்ன ஆச்சோ, இந்த தடவை பின்பக்கம் போனால் அதே சக்ஸஸ் ஒன்று கிடைக்கும். ஆலோசனை கொடுக்குற ஒருத்தர் மேலே உட்காந்துருக்கிறாரு, அவருக்கு எல்லா ஆலோசனையும் கரெக்டாக கொடுப்பாரு. அவருக்கு பேரே அதிசயமான ஆலோசனை கர்த்தர். அவருடைய பேர் என்னது தெரியுமா? வண்டர்ஃபுல் கவுன்சிலர். இவர் வண்டர்ஃபுல் கவுன்சிலர், இவர் அதிசயமான ஆலோசனை கர்த்தர். அவர் கொடுக்குற ஒவ்வொரு ஆலோசனையும் அற்புதமாக இருக்கும். நீங்கள் அதை தான் கேட்கணும். நம்ம கூட நிறைய பேர் உட்காந்து நிறைய கொடுப்பாங்க, அவங்க கொடுக்குறதெல்லாம் ப்ராக்டிக்கல், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவங்க கொடுக்குறதெல்லாம் ப்ராக்டிக்கல். இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, கொஞ்சம் எடுத்து வைங்க, இல்லைன்னா பின்னாடி பிரச்சனை, அது ஆகும், இது ஆகும், எல்லாத்தையும் கேட்டுக்கணும். பல நேரத்தில் சவுல் மாதிரி இருக்கணும். எந்த சவுல்? தாவீது ராஜாவுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார், சவுல் ராஜான்னு. அவர்கிட்ட இருந்த நல்ல குவாலிட்டி 2-3 இருக்குது. அதில் ஒரு நல்ல குவாலிட்டி என்ன தெரியுமா? காது கேளாதவனை போல இருந்தானா. நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க, என் காதில் அது ஏறாது. ஏன்? நீ கொடுக்குற ஆலோசனை நல்லதோ கெட்டதோ எனக்கு தெரியாது, எனக்கு ஆண்டவர் ஒன்று சொல்லியிருக்கிறாரு, அதை மட்டும்தான் நான் செய்வேன். சிலர்லாம் சொல்லுவாங்க, வீட்டில் பெரியவங்க கூட இருப்பாங்க, என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிய மாட்டேங்கிறம்பாங்க. உன் வார்த்தைக்கு கர்த்தருக்குள் தான் கீழ்ப்படியணும். நீ கர்த்தருக்கு வெளியே ஆலோசனை கொடுக்கும்போது கீழ்ப்படிய முடியாது. கர்த்தர் எனக்கு ஒன்று என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்வேன். எனக்கு மறு உத்தரவு கொடுக்குறவர் ஒருவர் இருக்கிறார். அந்த ஆலோசனை தான் தி பெஸ்ட். அதனால் யார் கொடுக்குற ஆலோசனையை அசட்டை பண்ணணும்னு அர்த்தம் இல்லை. தேவ ஆலோசனைக்கு ஈக்குவலான ஆலோசனை உலகத்தில் வேறு இல்லவே இல்லை. சில நேரங்களில் அது ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும். நம்ம ஒன்று நினச்சி வச்சுருப்போம் மைண்டில், கர்த்தர் இன்னொன்று சொல்லுவார். என்ன ஆண்டவர் இப்படி சொல்கிறாரு, நீ செய்ப்பா, அவ்வளோதான். நீ கர்த்தர் சொல்கிறத செஞ்சுக்கிட்டே இரு. என்ன நக்கி கொடுக்குறவனை செலக்ட் பண்ணுறாரு, முட்டி போட்டு குடிக்கிறவனை செலக்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. நக்கி கொடுக்குறவனை செலக்ட் பண்ணிட்டாரு, ஆமாம், அவனை கூட்டிகிட்டு போயிரு. என்னங்க அவன் இங்கேயே தண்ணியை நக்கி குடிக்கிறானே, அவன் தான் பெஸ்ட்டு, கூப்பிட்டு போ. கர்த்தருடைய பார்வையில் எது பெஸ்ட்டுன்னு அவருக்கு தான் தெரியும். அவர் சொல்கிறத செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். மனுஷன் சொல்கிறத கேட்டுக்கணும், செய்யணுமா வேணாமான்னு கர்த்தர்கிட்ட கேட்டுக்கணும். அல்லேலூயா. கடைசியாக அவர்கள் ஏன் தேசத்தை சுற்றி பார்க்க ஆரம்பித்தார்கள்? வாசிங்க பாப்போம் திருப்பி அதே வசனத்தை 22. அப்பொழுது நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நமக்காக அந்த தேசத்தை சோதித்து பார்க்கவும், நாம் இன்ன வழியாக அதில் சென்று இன்ன பட்டணங்களுக்கு போகலாம் என்று நமக்கு மறு செய்தி கொண்டு வரவும், நமக்கு முன்பாக மனிதரை அனுப்புவோம். நமக்கு முன்பாக யார் அனுப்பணும்? மனுஷன் அனுப்பணுமா? இதே மோசே தான் யாத்ராகமத்தில் சொல்றாரு. வாசிங்க, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். நீங்க முன்னாடி போனதான் ஆண்டவரை நம்புவேன்.
நீங்கள் முன்னாடி போனால் தான் நான் போவேன். மனுஷன் அவனு சொல்கிறாரு, ஒரு தூதனை அனுப்புகிறேன்பா, உனக்கு முன்னாடி ஒரு தூதனை அனுப்புகிறேன், அவன் கூட்டிகிட்டு போவான், அவன் கைட் பண்ணுவான், எல்லாம் செய்வான். அவன் சொல்கிறான், தூதனா? அதெல்லாம் ஆகாத ஆண்டவரே, நீங்கள் வரீங்கன்னா நான் போகிறேன். இதே மோசேத்தான் சொல்கிறாரு, நமக்கு முன்பாக யாரை அனுப்புவோம்? ஒரு மனுஷனை அனுப்புவோம். இதுதாங்க வாழ்க்கையில் வீழ்ச்சி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வீழ்ச்சி இங்கே தான் இருக்கு. எவ்வளவு காலம் நீங்கள் விசுவாசமாக கர்த்தரை இருப்பீங்க, ஒரு இடத்துல அந்த இடத்துக்கு மனுஷனை கொண்டாடுவீங்க. கர்த்தர் உங்களுக்கு இருந்த இடத்துக்கு யாரை கொண்டாடுவீங்க? மனுஷனை கொண்டாடுவீங்க. நான் எப்பவும் சொல்வேன், ஒரு ஆரம்ப காலகட்டத்தில், அது ஆவிக்குரிய வாழ்க்கையோ பிஸ்னஸோ ஊழியமோ எதுவானா இருக்கட்டும், ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் 100% கர்த்தரை தான் நம்புவீங்க. ஏன்னா வேற வழி இல்லை உங்களுக்கு. நமக்கு வேற வழியே இல்லை, கர்த்தரை தான் நம்புவோம். ஏன்னா நமக்கு உதவி செய்யறதுக்கு ஆள் இருக்காது, பணம் இருக்காது, கஷ்டமாக இருக்கும், எல்லாம் இருக்கும். அப்போ 100% கர்த்தரை தான் நம்புவோம். நம்ம வேற வழியே இல்லாமல் கர்த்தரை தான் நம்புவோம். ஆனால் இப்போ இந்த ஊழியம் வளர வளர, பிஸ்னஸ் வளர வளர, இப்போ நமக்கு நிறைய ஆட்கள் கூடி வருவாங்க. நம்மளை புகழ்கிறதுக்குன்னு ஒரு குரூப் ஒன்று வரும், நமக்கு ஒரு குரூ உருவாகும். எல்லாம் வந்த பிறகு இப்போ எதற்கெல்லாம் ஆண்டவரை வச்சிங்களோ அந்த இடத்துல மனுஷனை வைக்கிறதுக்கான வாய்ப்பு ஒன்று வரும். அது ஆலோசனையாக இருக்கட்டும், உதவிக்காக இருக்கட்டும், எந்த இடத்துல. நான் ஒரு உதாரணத்துக்கு தான் இதை சொல்கிறேன், நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஊழியத்தின் ஆரம்பத்தில் பிரச்சனை வரும்போது, யாராவது மிரட்டுறான், இல்லை ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னும் போது வேறு எங்கேயுமே போக மாட்டோம். எங்கே போவோம் தெரியுமா? தேவ சமூகத்தில் போய் உட்காந்து அழுவோம். ஆண்டவரை, என்னை இப்படிலாம் மிரட்டுறாங்கப்பா, என்னை காலி பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்க. கர்த்தர் அற்புதமாய் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்து உங்களை விடுதலையாக்குவார். உங்களை மிரட்டுறவன் இருக்க மாட்டான். இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில் அது ஆண்டவர் யாரோ ஒரு ஆள் அனுப்புவார், ஏதோ ஒன்று செஞ்சுடுவார், ஆண்டவர் அற்புதம் செய்வார். இது இப்படியே நமக்கு இருக்கும். ஒரு காலகட்டத்தில் ஊழியம் வளரும், சபை வளரும், கூட்டங்கள் வரும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க. அதில் சில போலீஸ்காரங்களும் வருவாங்க, நிறைய வக்கீல்கள் வருவாங்க, நிறையா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வருவாங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து நிறைய இருக்கும்போது சில நேரங்களில் அவங்களுடைய அன்பு நமக்கு கிடைக்கும். இப்போ அதே மாதிரி ஒரு பிரச்சனை ஒன்று வரும். 20 வருஷம் கழித்து அந்த பிரச்சனை வரும். இப்போ நமக்கு உடனே ஃபோன் எங்கே போகும்? நம்ம சர்ச்சில் இருக்கிற பிலீவர், நமக்கு அதில் ஒரு பெருமை வேறு இருக்குது. நம்ம சர்ச்சில் எஸ்ஐயே இருக்கார், சொன்னால் உள்ள தூக்கி போட்டு முட்டி தட்டுவார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனை, நம்ம சர்ச்சில் ஒரு செக்ரட்டரியேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களாம் இருக்காங்க, இம்மிடியேட்டாக சொன்ன உடனே. இப்போ இது செய்யறது தப்பாங்கிறது ரெண்டாவது. இந்த இடத்துல நான் யாரை வச்சிருந்தேன்? முன்னாடி கர்த்தரை வைத்திருந்தேன். இப்போ அந்த இடத்துக்கு யாரை கொண்டாந்துட்டேன்? மனுஷனை கொண்டாந்துட்டேன். அப்போ மனுஷ உதவி தேவையில்லையா? நீ கர்த்தரை வை, உனக்கு தேவையான மனுஷனை கர்த்தர் அனுப்புவார். அந்த மனுஷன் தானா வருவான், வந்து உதவி செய்வான். நிறைய பேர் சொல்லுவாங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:52 வாசிங்க. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும். அப்ப அந்த மனுஷர் தயவு அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் சொல்லுவாங்க, பாருங்க இயேசுக்கே என்ன தேவைப்பட்டிருக்கு? மனுஷ தயவு தேவைப்பட்டிருக்கு. இந்த வசனத்தை எனக்கு படிக்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, மனுஷ தயவை நான் தேடி போனேன்னா என்ன தேடி வந்துச்சா? இயேசு கிறிஸ்து குழந்தையா இருக்கிறாரு, இன்னும் அவர் என்ன ஆகலை, ஊழியத்துக்கெல்லாம் வரல. குழந்தையா இருக்கும்போது இயேசுக்கு தேவையான மனுஷ தயவு பரலோகம் கொடுத்து அனுப்பிச்சா? இயேசுவானவர் தேடி போனார். பரலோகம் ஆட்களை அனுப்புது, மரியாதையை அனுப்புகிறது, யோசேப்பை அனுப்புகிறது. அந்த நேரத்தில் உதவி செய்யறதுக்கு என்ன செய்கிறாங்க? ஆட்களை ஆண்டவர் அனுப்புகிறார். வான சாஸ்திரிகளை வேற பக்கம் திருப்பி விடுறாரு, அவங்கள பாதுகாக்கிறதுக்கு ஆட்களை அனுப்புகிறார். எல்லாத்தையும் ஆண்டவர் ஏற்பாடு பண்ணுறாரு. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீ தேவனால் நடத்தப்படுகிற மனுஷனாக இருப்பாயானால் உனக்கு தேவையான மனுஷர்களை கர்த்தர் அனுப்புவார். எங்கிருந்து வருவாங்க? எப்படி இருந்து வருவாங்க? அவங்க உதவி செய்யறதுக்கு தானா வருவாங்க. நம்ம தேடி போக வேண்டிய அவசியம் இருக்கவே இருக்காது. உன்னை உட்கார வச்சிருக்கிற இடம் அந்த மாதிரி ஒரு இடமா இருக்கும், சென்டர் பாயிண்ட்ல உட்கார வச்சிருப்பாரு. அந்த இடத்துக்கு அத்தனை பேரும் வருவாங்க, அவர்கள் வந்து உதவி செய்வார்கள். சமீபத்தில் ஒரு பைபிள் காலேஜ் ஒன்று நாங்கள் கட்டினோம். அந்த பைபிள் காலேஜ் கட்ட ஆரம்பித்ததுலேருந்து முடிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா
ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொன்று. ஒரு காலகட்டத்தில் வந்து பேஸ்மெண்ட் போடணும், ஒரு காலகட்டத்தில் அது கட்டணும், ஒரு காலகட்டத்தில் வந்து வாசல் ஜன்னல்லாம் வைக்கணும், ஒரு காலகட்டத்தில் வந்து டைல்ஸ் போடணும், ஒரு காலகட்டத்தில் வந்து அதுக்கு இன்டீரியர்ஸ் வாங்கணும். இப்படி நிறையா இருக்குது. நீங்கள் நான் ஆண்டவர் எனக்கு செஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எந்த ஒரு மனுஷர்களையும் நாங்கள் தேடி போகவே இல்லை. அதின் காலத்தில் அந்தந்த ஆட்கள் தானாக வந்து இன்ட்ரடியூஸ் ஆனாங்க, வந்தாங்க, அந்த வேலையை செஞ்சாங்க, செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டாங்க. எல்லாருமே சரி. எந்த ஒரு மனுஷனையும் நாங்கள் தேடி போகவே இல்லை. எங்களுக்கு தேவையான ஆட்கள் தேவையான நேரத்தில் கர்த்தரை அனுப்பினார். நாங்கள் அலைஞ்சு திரிஞ்சு தேட வேண்டிய அவசியமே இல்லை. அதற்கு ஒரு மனுஷனை அனுப்புவார், அவர் வருவார், அவர் எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு போயிடுவார். அடுத்து ஒரு தேவைப்படும், அதுக்குரியவர் வருவார், தானாக இன்ட்ரடியூஸ் ஆவார். மீட்டிங்க்கு வருவாங்க, இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல பார்ப்போம், இன்ட்ரடியூஸ் ஆவாங்க, பேசுவாங்க, இந்த வேலை செய்கிறம்பாங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்க வருவாங்க, செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இது வந்து என் வாழ்க்கையில் நடந்தது நான் சொல்கிறேன். உங்களுக்கும் அது பொருந்தும். உங்களுக்கு தேவையான மனுஷர்களை கர்த்தர் எல்லா இடத்திலும் உங்கள் லைஃபுக்கு தேவையானவங்களை வச்சுருக்கிறார். அதன் காலத்தில் அவங்க நேர்த்தியாக வருவாங்க, அவங்க உங்களுக்கு தேவையானதை செய்வாங்க. மனுஷங்களை மட்டும் நான் சொல்லலை, தேவன் இருக்கிற இடத்துக்கு எப்பவுமே யாரை கொண்டு வரக்கூடாது, மனுஷனை கொண்டே வரக்கூடாது. இதே மோசே தான் சொன்னார், நீர் எனக்கு முன்பாக போகாவிட்டால் நாங்கள் புறப்பட மாட்டோம். தூதனே வந்தாலும் போக மாட்டோம் ஆண்டவரே. ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் சொல்லிட்டார், தூதனே வந்தாலும் போக மாட்டோம்ப்பா, நீங்கள் வந்தால் மட்டும்தான் போவோம். இந்த வைராக்கியம் நமக்கும் இருந்துச்சு ஒரு காலத்தில். நீங்கள் செஞ்சாதான் ஆண்டவரே, நீங்கள் பண்ணாதான் ஆண்டவரே, எல்லாமே நீங்கள் தான்ப்பா. ஒரு பீரியடில் அப்படியே ஒவ்வொரு போஸ்டிங்கையும் மனுஷங்கையில் எடுத்து கொடுத்தோம். ஏன்னா நமக்கு அதுக்குரிய ஆல்டர்னேட் ஆட்களை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், எல்லாருக்கும் ராஜா இருக்கிறாங்க உலகத்தில். இஸ்ரவேலுக்கு மட்டும் என்ன இல்லை, ராஜா இல்லை. ஏன் அப்படின்னா, இஸ்ரவேலுக்கு ராஜா யார்? கர்த்தர் ராஜாவாக இருக்கிறார். சாமுவேல்கிட்ட சொல்கிறாரு, அவர்கள் உன்னை தள்ளவில்லை, என்னை தள்ளினார். இப்போ இது வரைக்கும் நடத்திக்கிட்டு வந்த அவருடைய போஸ்டிங்க்கு ஜனங்க யாரை கேட்குறாங்க? ஒரு ராஜாவை கேட்குறாங்க. இப்போ அந்த போஸ்டிங்கை விட்டு கொடுத்துட்டார். இதே மாதிரி தான் அந்த வேவுக்காரர் போஸ்டிங். முன்னாடியே போய் எல்லாத்தையும் வழியை ஆயத்தம் பண்ணி வச்சு ரெடி பண்ணி இவங்க போகிற இடத்துல கரெக்டாக இவங்களை கொண்டு போய் ஜெயிக்க வச்சது யார்? இது வரைக்கும் கர்த்தர் செஞ்சுக்கிட்டு இருந்தார். இப்போ அந்த போஸ்டிங்குக்கு யாரை கொண்டு வராங்க? வேவுக்காரரை கொண்டு, மனுஷனை கொண்டு வராங்க. அதான் அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு முன்பாக போகத்தக்கதான மனுஷரை கொண்டு வருவோம். கர்த்தர் வைக்கிற இடத்துக்கு மனுஷனை கொண்டு வரவே கூடாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா, ஆராதனைக்கு தான் நினைக்கிறோம். கர்த்தரை தவிர வேற யாரும் ஆராதிக்க கூடாது, அந்த ஸ்பேஸுக்கு கர்த்தர் தான், இயேசு கிறிஸ்து தான், வேற யாரும் இல்லை. உண்மை. உங்கள் லைஃப்லையும் அது பொருந்தும். உங்கள் லைஃப்பில் எந்தெந்த இடத்துல இயேசுவை கொடுத்தீங்களோ அந்தந்த இடம் கடைசி வரைக்கும் இயேசுவுக்கு மட்டும்தான். அந்த இடத்துல எந்த மனுஷனையும் கொண்டாடவே, அது ஆலோசனைக்காக இருக்கட்டும், உதவிக்காக இருக்கட்டும். அதனால் மனுஷர் தயவு தேவையில்லையா? தேவை. கர்த்தர் மனுஷனை கொண்டு தான் செய்வார். அதற்கு ஏற்ற காலத்தில் ஏற்ற மனுஷனை கர்த்தர் தானாய் கொண்டு வருவார். அவரே கொண்டாந்து கொடுப்பாரு. எல்லாம் நேர்த்தியாக நடக்கும். அதெல்லாம் ஒரு குறையும் நீங்கள் நினைக்கவே வேண்டாம். நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்கிற மாதிரி டைமிங், பக்கா டைமிங் வேறு யார்ட்டுமே இருக்காது. நான் சொல்கிறேன் பாருங்கள், ஆண்டவர் வந்து கரெக்டாக ஆள் அனுப்புவார். ஒரு நிமிஷம் முன்னாடியும் ஆகாது, ஒரு நிமிஷம் பின்னாடியும் ஆகாது. முன்னாடி வந்தாலும் ஆபத்து, பின்னாடி வந்தாலும் ஆபத்து. ஒரு 50,000 தேவைப்படுது, அவன் 2 வாரத்துக்கு முன்னாடி கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே செலவு பண்ணி முடிச்சுருவோம். நம்மக்கிட்ட பின்னாடி கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, பிரயோஜனப்படாது. கடன் வாங்கி அதுக்குள்ளே போயிடும். ரைட் டைமுக்கு ஆண்டவர் கொடுப்பாரு. நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோன்னா, கொஞ்சம் முன்னாடி வந்தால் நல்லா இருக்குமே. நம்ம கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட எல்லாமே பக்கா டைமிங், சரியான ஆளை சரியான நேரத்திற்கு கர்த்தர் அனுப்புவார். ஆனால் நம்ம மட்டும் எப்பவுமே என்ன செய்யணும் தெரியுமா? கர்த்தரை அவருடைய ஸ்தானத்திலிருந்து எதிலையும் மாற்றவே கூடாது. எனக்கு நீங்கள் தான் ஆண்டவரே, எப்போ எந்த இடத்துல என்ன ஸ்தானத்தை உங்களுக்கு கொடுத்தேனோ அப்போ அந்த ஸ்தானத்தை கடைசி வரைக்கும் கொடுக்கணும். அந்த இடத்த நம்ம எடுக்க முயற்சி பண்ணால் கர்த்தர் சரின்றுவார். கர்த்தர் என்ன பண்ணிடுவார்? சரின்றுவார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருக்கு ஆல்டர்னேட்டாக யாரை வச்சாலும் அது சரியாகவே ஆகாது. ஏன்னா கர்த்தருக்கு ஆல்டர்னேட்டே கிடையாது. அவர் ஒருத்தர் தான் நமக்கு எல்லாத்தையும் நேர்த்தியாக செய்கிறவர். கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல யாரை தான் வைக்கணும்? கர்த்தரை தான் வைக்கணும். அந்த இடத்துல வேறு யாரையும் கொண்டு வரவே கூடாது. ஒருவேளை நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெருசாகும், நம்ம ஊழியம் பெருசாகும், வாழ்க்கை பெருசாகும், ஆசீர்வாதம் பெருசாகும், எல்லாரும் வருவாங்க. எப்போ வந்தாலும் சரி, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடமோ கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானமோ அவருக்கு தான். அந்த ஸ்தானத்தை வேறு யாருக்கும் மாற்றவே கூடாது. மாற்றினீங்க, கதை முடிஞ்சு.
இப்போ இந்த வேவுக்காரரை அவர்கள் நியமித்ததனுடைய விளைவு என்னாச்சு? இவங்க சோதிச்சு பார்த்து மறு உத்தரவு கொடுத்து நமக்கு ஒரு மனுஷனை கொண்டு போகலாம் அப்படின்னு இவங்க செஞ்ச முடிவு என்னாச்சு? கடைசியில் கொண்டு போய் அவர்களுக்கு வீழ்ச்சியில் முடிவடைந்தது. கடைசியில் அவங்க கானானுக்குள்ளே போக விடாமையே பண்ணியாச்சு. 10 பேர் 12 பேரில் 10 பேர் துர்ச்செய்தியை பரப்பினான், 2 பேர் தான் சாதகமாக சொன்னாங்க. அப்போ இந்த வேவுக்காரருடைய போஸ்டிங் அங்கே தான் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர். ராஜாவாக சவுலை கொடுத்த பிறகு அந்த இடத்துக்கு கர்த்தர் என்ன செய்யலை, திருப்பி வரல. அதுக்கப்புறம் தாவீது, அதுக்கப்புறம் சாலமோன், அதுக்கப்புறம் ரெகபெயாம், இப்படி போயிட்டே இருக்கே ஒழிய அந்த இடத்துக்கு ஆண்டவர் என்ன செய்யலை. என்னை தள்ளிட்டல்ல, நீயே எடுத்துக்கோ, எல்லாத்தையும் நீயே பாரு. பல நேரங்களில் இதுதான் நம்ம லைஃப்பில் நடக்குது. ஆண்டவரை ஒரு ஸ்தானத்தில் இறக்கிட்டோம்னா திருப்பி அந்த இடத்துக்கு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். திருப்பி நாம் அதை கொண்டு வரலாம், அதுக்கு நிறைய விலை கொடுக்க வேண்டியிருக்கும். பல நேரங்களில் கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம தள்ளிட்டோம். ஆலோசனை கர்த்தரை தள்ளிட்டோம், அதிசயமான கர்த்தரை தள்ளிட்டோம், ப்ரொவைடரை தள்ளிட்டோம். அவர் தான் நமக்கு கொடுக்குறவர், அவரை தவறிட்டோம். அந்த இடத்துல போய் சிலர்லாம் சொல்கிறான், ஆவிக்குரியவன் சொல்கிறான், நீங்கள் தாங்க கடவுள் மாதிரி எனக்கு உதவி செய்றீங்க. யார் மாதிரி? அந்த இடத்துல கர்த்தர் உன்னை விட்டு தூரம் போய் நிற்பார். இனிமேட் நீ அவங்ககிட்டயே வாங்கிக்க. ஆனால் என் ஆண்டவர் இருக்கிறார் பாருங்க, அவர் கடைசி வரைக்கும் முகம் சுளிக்காமல் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவருக்கு தெரியும் எனக்கு என்ன தேவை இருக்குதுன்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் ஆரம்பத்தில் சொல்லி கொடுத்தாரு, மனுஷங்கிட்ட கேட்கவே கேட்காத, கர்த்தர்கிட்ட கேளு. இன்னைய வரைக்கும் கர்த்தர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அந்த இடத்துக்கு ஆல்டர்னேட்டாக வேறு யாரும் வரவே முடியாது. அந்த இடத்துக்கு வேறு ஆல்டர்னேட்டாக யாரும் வரவே முடியாது. மனுஷனை நியமிச்சிட்டிங்க, திருப்பி அந்த இடத்துக்கு கர்த்தரை கொண்டு வர்றது கஷ்டம். இந்த பழக்கம் எங்கே வந்து முடியுது தெரியுமா? கடைசியாக வாசிங்க, மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசி. மத்தேயு 11:3 வாசி. வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி யாரை அனுப்பினான்? 2வது வசனம் சேர்த்து வாசிங்க. அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, இப்ப அடுத்த கடைசி ஸ்பை எங்க வராங்க பாருங்க. கடைசி ஸ்பை இவர் தான் அவர் அபிஷேகம் பண்ணாரு, இவர் தான் ஞானஸ்நானம் கொடுத்தாரு அவருக்கு, இவர் தானே அவரை பற்றி உலகத்துக்கு சாட்சி கொடுத்தாரு. புறா வடிவில் இறங்கினதை இவர் தானே பார்த்தாரு. சும்மா போயிட்டு இருக்கிற இயேசுவை பார்த்து சொல்வார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. எவ்வளோ பெரிய வெளிப்பாடு உள்ள மனுஷன் பாருங்க. மொத்த பயலும் வரான், அத்தனை பேரும் வரும்போது விரியன் பாம்பு குட்டியேன்னு கூப்பிட தெரிஞ்சிச்சு. நடுவில் இயேசு கிறிஸ்து வராரு, அவரை பார்த்து தேவாட்டுக்குட்டியேன்னு சொல்ல தெரிஞ்சிச்சு. அப்போ யோவான் ஸ்நானகனுக்கு என்ன ஒரு வெளிப்பாடு இருக்கு பாருங்க. பாம்பு குட்டிக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறார் பாருங்க. அவ்வளோ ஒரு வெளிப்பாடு உள்ள ஒரு மனுஷன். பரலோகம் பேசுது, பிதா பேசுறத கேட்கிறாரு. 3 பேரும், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். குமாரன் ஞானஸ்நானம் எடுக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவில் இறங்குறாரு, வானத்திலிருந்து பிதாவாகிய தேவன் பேசுறாரு. இந்த 3த்துக்கும் சாட்சியா யார் நிற்கிறது? யோவான் ஸ்நானகன் நிற்கிறாரு. திடீர்னு இவருக்கு என்ன வந்துருச்சு? சந்தேகம் வந்துருச்சு. சந்தேகம் வந்த உடனே 2 பேரை அனுப்பி விடுறாரு, நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, நீங்கள் போய் அவர்கிட்ட என்ன செய்யுங்க, கேட்டுட்டு வாங்க, வருகிறவர் நீர் தானா, இன்னொருவரை ஏன் இந்த சந்தேகம் வந்துச்சு? இந்த சந்தேகம் வர்றதுக்கு காரணம் என்ன? இவர் என்ன நினைச்சாரு, இயேசு கிறிஸ்து வந்த உடனே அவர் ராஜாதி ராஜாவாக இஸ்ரவேலை ஆளுகை செய்து என்ன பண்ணிடுவார், அரசாட்சியெல்லாம் ஸ்தாபிச்சிருவார், இஸ்ரவேலுக்கு ராஜா வந்துட்டாருன்னு அவர் நினைச்சிட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்து செய்ய வேண்டிய இன்னொரு வேலை பாக்கி இருந்துச்சு. அதை செஞ்சுட்டு தான் அதை அவர் செய்ய முடியும், ராஜாவாக உட்கார முடியும். என்ன செய்யணும்? ஆசாரிய ஊழியம் செய்யணும். அதாவது அவர் பலியாகணும். சிலுவையில் பலியான பிறகு உயிர்த்தெழுந்து அவர் ராஜாவாக உட்காரணும். இந்த வெளிப்பாடு ஆவியில் இருக்கு. யாருக்கு? யோவான் ஸ்நானகனுக்கு. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அதெல்லாம் ஓகே தான், ஸ்பிரிச்சுவலி எல்லாம் நல்லதா இருக்கு. இவரை பிடிச்சி உள்ள வச்சுட்டாங்க. இப்போ யாரை பிடிச்சி? யோவான் ஸ்நானகனை என்ன பிடிச்சி உள்ள வச்சுட்டாங்க. இவர் இன்னும் சும்மா இருக்காரு. விஷயம் அதுதான். யோவான் ஸ்நானகன் யாரு? த பெஸ்ட் எவாஞ்சலிஸ்ட் இன் த இஸ்ரேல். அவர் வனாந்தரத்தில் இருப்பார். ஜனங்க எங்கே போவாங்க? வனாந்தரத்துக்கு தேடி போவாங்க. அந்த மாதிரி ஒரு இவாஞ்சலிஸ்ட். இன்னொரு பெரிய விஷயம், அவர் அற்புதமே செய்யலன்னு இருக்கு பைபிளில். யோவான் ஸ்நானகன் ஒரு அற்புதத்தையும். அப்போ எப்பேற்பட்ட இவாஞ்சலிஸ்ட் பாருங்க. மிராக்கிளே இல்லை.
அவருடைய மினிஸ்ட்ரியில் மிராக்கிளே கிடையாது, ஒன்லி வேர்ட் ஆஃப் காட் தான். அப்படி எழுந்திரிச்சு நின்று பிரசங்கம் பண்ணார்னா ஆயிரக்கணக்கில் ஜனங்க வருவாங்க. அப்படி ஒரு மனுஷன், பில்லிகிரகம் ஐயா மாதிரி அப்படி ஒரு மனுஷன். ஆனால் என்ன பிடிச்சி உள்ளே வச்சுட்டாங்க, நீங்கள் இன்னும் சும்மா இருக்கீங்க. என்ன பண்ணணும்? ஒரு குரல் கொடுக்க வேண்டாமா? விடுதலை செய், விடுதலை செய், யோவான் ஸ்நானகனை விடுதலை செய், ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டாமா? நீங்கள் ஆள், நான் ராங்கா யாரையாவது அபிஷேகம் பண்ணிட்டேனா, இல்லை ராங்கா ரெவலேஷன் கொடுத்துட்டேனா, வருகிறவர் நீர் தானா, இன்னொருவரை காத்திருக்க? ஏன் இந்த டவுட் வந்துச்சு? என்னை பிடிச்சி உள்ள வச்ச பிறகு சும்மா இருக்கிறீங்களாண்டவரே. நம்மள நிறைய பேருக்கு பிரச்சனை எங்கே இருக்குது தெரியுமா? ஸ்பிரிச்சுவலி we are all ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. பாவிகள்லாம் சொல்ல முடியாது, நீதிமான்கள் தான், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்கள் தான். பிரச்சனை வரும்போது தான் கொடுத்த வாக்குத்தத்தம் கரெக்ட் தானா, சொன்னது நீர் தானா, வேறொருவரை காத்திருக்க வேண்டுமா, இப்படிங்கிற சந்தேகம் வருது. சந்தேகம் வந்த உடனே நம்ம யாரை அனுப்புகிறோம்? 2 வேவுக்காரரை அனுப்புவோம். அந்த வேவுக்காரர் தான் தீர்க்கதரிசி. இப்போ இருக்கிற ஊழியக்காரங்களை வச்சுருக்கோம், தீர்க்கதரிசிகளை. இவங்கள ஆண்டவர்கிட்ட அனுப்பி எங்களுக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு சொன்னால், உங்கள் 2 பேருக்கு நடுவில் யார் இருக்கக்கூடாது? மீடியேட்டர் இருக்கக்கூடாது, வேவுக்காரர் இருக்கக்கூடாது. நீங்கள் அனுப்புகிறீங்க, ஆண்டவர்கிட்ட தீர்க்கதரிசி அனுப்பி கேட்குறீங்க, சொன்னது நீர் தானா, இது நடக்குமா, என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குமா, என் பையனுக்கு வேலை கிடைக்குமா, இதில் யாரை அனுப்பி விட்றோம்? நடுவில் ஒரு மீடியேட்டர் அனுப்பி விட்றோம். நான் சொல்கிறேன், உங்களுக்கு சொன்ன கர்த்தர் அந்த வார்த்தையை நீங்கள் உறுதியாய் பற்றி கொண்டால் உங்களுக்கு நடக்க வேண்டியது தான் நடக்கும். யோவான் ஸ்நானகன் தலை போகிறது தான், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்ன ஆண்டவர் காப்பாற்றலைங்கிறதுனால அவர் சொன்ன வார்த்தை பொய்யாகாது. நான் சொல்ல புரியுது? இப்போ இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகன் காப்பாற்றுவேன்னு சொன்னாரா? அந்த வார்த்தையை சொல்லலை. நம்ம நினச்சிக்கிறது, என்னையே இன்னும் காப்பாற்றலை, என்னையே இன்னும் ஜெயிலில் வச்சிருக்கிறாரு, அப்போ இவர் ஆண்டவரா? உன்னை காப்பாற்றலன்னா அப்போ அவர் ஆண்டவர் இல்லையா? நீங்கள் சொன்னது உனக்கு நன்மை நடக்கலன்னா அவர் ஆண்டவர் இல்லைன்னு அர்த்தமா? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னால் அதை கண்டிப்பாக செய்வார். அது உங்ககிட்ட சொன்னால் கண்டிப்பாக செய்வார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தால் அந்த வெளிப்பாடில் உங்களுக்கு சந்தேகம் வரவே கூடாது. சொன்னது கர்த்தர் 100% நடக்கும். ஒருவேளை அது எனக்கு வேறு விஷயம், ஆனால் கர்த்தரையே ஒரு சந்தேகப்படுறார், வருகிறவர் நீர் தானா? ஆனால் இவர்கிட்ட போன வேவுக்காரன் இருக்கான்ல, அவன் நல்லவன் தெரியுமா? யோவான் ஸ்நானகன் அனுப்பின வேவுக்காரன் திரும்பி யோவான் ஸ்நானகன்ட்டே வரல, அவன் அப்படியே போயிட்டான். அவன் பார்த்தான் இவருக்கு அவர் பெட்ரு. ஏன் நிஜம், உண்மை அதுதான். அந்திரேயா அப்படியே எங்கே போயிட்டான்? இயேசுக்கு பின்னாடி போயிட்டான். யோவான் ஸ்நானனுடைய வேலையே இயேசுக்கு பின்னால் ஜனங்களை அனுப்பி விடுவது, வழி ஆயத்தம் பண்ணுறதுன்னு அவர் வேலை. இவர் ஏன் இன்னும் சீசனை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு? இவருடைய வேலை என்ன? வந்தவொடனே என்ன பண்ணியிருக்கணும்? இதோ நீங்கள் எதிர்பார்த்துருந்தவர் வந்துட்டார், எல்லாரும் எங்கே போங்க, அவருக்கு பின்னாடி போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கணும். பல நேரங்களில் நாம் மினிஸ்ட்ரியை முடிக்காதனால ஆண்டவரை முடிச்சு வைக்கிறார், போட்டு ஜெயிலில் தூக்கி போடு. அங்கே போனாலும் சும்மா இருக்காது, பேசிக்கிட்டு இருக்கிறது, வருகிறவர் நீர் தானான். அப்புறம் ஆண்டவர் சொல்கிறார், சரி கழுத்து அறுத்துரு. பேசிட்டே இருக்காரு, என்ன பண்ணுறது? வேறு வழியில் அவர் ஸ்டாப் பண்ணுறதுக்கு வேறு வழியே இல்லையே. இவர் இயேசுநாதர் இந்த பக்கம் ஞானஸ்நானம் கொடுத்தா யோவான் ஸ்நானன் என்ன பண்ணுறாரு? அந்த பக்கம் ஞானஸ்நானம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. யோவான் ஸ்நானனுடைய வேலை என்ன? வழியை ஆயத்தம் பண்ண வந்தேன், அதான அவர் வேலை. வழியை ஆயத்தம் பண்ணியாச்சு. யாருக்கு? இயேசுவே வந்தாச்சு. அதுக்கப்புறம் யோவான் ஸ்நானனுக்கு என்ன வேலை இருக்குது? அடுத்த வேலை அவர் என்ன செஞ்சுருக்கணும்? வாருங்கள், நாம் காத்திருந்தவர் வந்துட்டார், நாம் எல்லாம் யாருக்கு பின்னாடி போவோம்? அவருக்கு பின்னாடி போவோன்னா கதை முடிஞ்சிருச்சு. இவர் என்ன பண்ணிவிட்டாரு? அவர் அபிஷேகம் பண்ணி அனுப்பி விட்டுட்டு இவர் மினிஸ்ட்ரி கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இப்போ இவர் வழியை யாருக்கு ஆயத்தம் பண்ண போகிறார் அடுத்து? புரியுதா நான் சொல்கிறது? எம்எல்ஏ வரதுக்கு ரோடு போட்டாச்சு, எம்எல்ஏ வந்துட்டு போயிட்டாரு, இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ரோடு போட்டே இருக்கான். எதுக்குடா? எம்எல்ஏ வர்றதே அவர் வந்துட்டு போயிட்டாரா? இப்போ போட்டால் கூட பரவாயில்ல. பவுல் காலத்தில் ஒருத்தர் ரோடு போட்டுக்கிட்டு இருக்கான். பவுல் ஒருத்தரை போய் பார்க்குறாரு, நீங்கள் யார் என்று கேட்டோன்னு அவன் சொல்கிறான், நாங்கள் யார்? யோவானின் சீஷர்கள். யோவானுடைய சீஷன் இன்னும் எப்போ இருக்கிறான்? இயேசுநாதர் வந்துட்டு போன பிறகு இருக்கிறான். இயேசு வந்த பிறகு யோவானுக்கு சீஷனே இருக்கக்கூடாது, வேலை முடிஞ்சிச்சு. யாருக்கு பின்னாடி போயிருக்கணும்? இயேசுக்கு பின்னாடி போயிருக்கணும். இப்போ பார்த்தா இவர் மினிஸ்ட்ரியை முடிக்க மாட்டேங்கிறாரு. இவர் தி எண்டு போட்டால் தான் அவர் தி ஸ்டார்ட் பண்ண முடியும். மத்தேயுல அழகாக இருக்கும், யோவான் சிறைச்சேதம் பண்ணப்பட்டான் என்பதை இயேசு கேள்விப்பட்டு
கலிலேயாவுக்கு போய் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இவன் முடித்தா தான் அவர் தொடங்க முடியும். இவன் முடிக்கவே மாட்டேங்கிறான். இவருடைய வேவுக்காரன் போனானே, வந்து சொல்லிட்டாவது போயிருக்கலாம், சார் அவர் நல்லா இருக்கார், நீங்கள் முடிங்க, இங்கே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். அவன் திரும்பி வரவே இல்லை. அதற்கு பிறகு வேவுக்காரர்கள் கிடையவே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு எனக்கும் வேவுக்காரர் தேவையே இல்லை. நமக்கு முன்பாக ஒருவர் போய் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இனி வேவுக்காரர் என்பதே கிடையாது. நமக்கு வேவு பார்க்குறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் நமக்கு முன்பாக கடந்து போவார். எக்காரணம் கொண்டும் தேவனுடைய இடத்துக்கு யாரை கொண்டு வராதீங்க, மனுஷனை கொண்டு வராதீங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லிட்டா சோதிச்சு பார்க்காதீங்க. தேசத்தை என்ன பண்ணி பார்க்கணும்? சோதிச்சு பார்க்கணும். ஆண்டவர் சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சித்து பாராதிருப்பாயாக. வாக்கு தத்தம் பண்ணுற வரைக்கும் அவர் காலை விடக்கூடாது. வாக்கு தத்தம் பண்ணிட்டாரா அதுக்கு பிறகு சந்தேகப்படவே கூடாது. நான் எப்பவும் சொல்லுவேன், காலை பிடிச்சி அழுவணும். கர்த்தர் சொல்லிட்டாரு, கன்ஃபர்மேஷன் வந்துருச்சா அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா சொல்லிட்டார், ராஜா வாயில் வாக்கு வர்ற வரைக்கும் தான் நமக்கு வந்துருச்சா அதுக்கு பிறகு ஒரு கவலையும் இல்லை. அல்லேலூயா. நமக்கு மறு உத்தரவு கொடுக்கறது யாராக தான் இருக்கணும்? கர்த்தராக தான் இருக்கணும். மனுஷன் இருக்கவே கூடாது. நம்ம ஜெபம் பண்ணலாமா? நம்ம தேவ சமூகத்தில் எந்திரிப்போமா? எல்லா தேவனை நோக்கி பார்ப்போம். நன்றி ஆண்டவரையுமே நாங்கள் ஸ்தோதரிக்கிறோம். கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. நம்மை தம்முடைய வேவுக்காரரை அனுப்பி, தம்முடைய அப்போஸ்தலர்களை அனுப்பி, தம்முடைய உடன்படிக்கையை அனுப்பி, தம்முடைய சுவிசேஷத்தை அனுப்பி ஆண்டவர் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணினார். அந்த வேவுக்காரர்கள் அவளிடத்தில் ஒரு சிவப்பு கயிறை கொடுத்து ஜன்னலில் கட்ட சொன்னார்கள். கர்த்தர் இரத்தத்தினாலான ஒரு உடன்படிக்கையை நம்மோடு கூட செய்தார். அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஜன்னலில் இந்த கயிறு இருக்கிற வரைக்கும் நாங்கள் உனக்கு பண்ண சத்தியத்திற்கு உத்தரவாதமாக இருப்போம். ஒருவேளை இந்த கயிறு இல்லாவிட்டால் நாங்கள் உத்தரவாதி அல்ல. இந்த உடன்படிக்கை நம்மோடு கூட இருக்கிற வரைக்கும் தான் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்கு பொருந்தும். இந்த உடன்படிக்கை நம்ம இருக்கிற வரைக்கும் தான், பாத்திரமா நம்ம அந்த பானம் பண்ற வரைக்கும் தான் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களுக்கு உத்தரவாதி. இந்த கயிறு இல்லாவிட்டால், இந்த உடன்படிக்கை இல்லாவிட்டால் நீங்களும் நானும் பாளையத்துக்கு புறம்பே எரிகோ மதிலுக்கு மேலே, ஒருவேளை எரிகோ ஜனங்களோடு கூட அழிஞ்சது போல இந்த உலகத்தின் அழிவில் நமக்கும் பங்கு நடந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் நம்மை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்மளை பத்திரமாய் கர்த்தர் காப்பாற்றி கொண்டு வந்து வச்சிருக்கிறார். சீக்கிரத்தில் நம்முடைய மணவாளன் வருவார். அந்த மணவாளன் அழைத்து கொண்டு போய் பரலோகத்தின் நடுவில் சிங்காசனத்துக்கு பக்கத்தில் அவருடைய வலது பார்சத்தில் உன்னை என்னை உட்கார வைக்க போகிறார். நாம் காத்து கொண்டிருக்கிறோம் பாளையத்துக்கு புறம்பே. அதுதான் கர்த்தர் இன்னைக்கு நம்மளை வச்சிருக்கிறார், சபையை புறம்பே வச்சிருக்கிறார். அவர் புறம்பே பாடுபட்டபடியினாலே நம்மையும் இப்போ புறம்பே தான் வச்சிருக்கிறாரு. சீக்கிரத்தில் நம்மளை கொண்டு போய் நடுவில் வைக்க போகிறார். அவருக்கு நடுவில், பரலோகத்துக்கு நடுவில், அவருக்கு சிங்காசனத்துக்கு பக்கத்தில் சபையை கொண்டு போய் வைப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் அது வரைக்கும் அந்த கயிறு இருக்கணும், ரொம்ப முக்கியம். அதான் இயேசு சொல்கிறார், நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு புறம்பே உட்கார வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, அருமையான காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய மகிமை உள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல உடன்படிக்கைக்காக ஸ்தோத்திரம். அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிற உடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் வருமளவும் இந்த உடன்படிக்கை எங்கள் வாசல்களிலே காணப்படட்டும் ஆண்டவரே, எங்கள் ஜன்னல்களிலே காணப்படட்டும் அப்பா. கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.